ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் லிட்டில் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதில் மிளகு பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.5 கப் அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ ஹோல் நைட் ஊற வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போது அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 3/4 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். இப்போது அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 6 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 7 கப் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வேக வச்சிடலாம். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இது வெந்துட்டுருக்கு. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கும் தெரியாது. குத்து மதிப்பாக கொஞ்சம் நேரம் வைக்கலாம். விசில்லாம் விட வேண்டாம். விசில் வர ஸ்டேஜில் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் இருந்துச்சு, சரி தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீஞ்சு போச்சு. சரி அப்படியே கலந்து விட்டுறலாம், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அதையும் ஃப்ரை பண்ணி சாதத்தில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து தாளித்து சாதத்தில் சேர்த்தாச்சு. இப்போது ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னி இல்லை சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதோட ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.